திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் சண்முக விலாச மண்டபத்தின் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு நிலவியது. கோடை விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்ற 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு வருகை தந்தனர். பாத யாத்திரை பக்தர்களுக்கான தனிப்பாதை அடைக்கப்பட்டிருந்ததால் பக்தர்கள் சண்முக விலாசம் மண்டபத்தின் முன் காத்திருந்தனர். அந்த பாதையில் மற்ற பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் காத்திருந்தும் தங்களுக்கான வாசல் திறக்கப்படாததால் பொறுமை இழந்த பாத யாத்திரை பக்தர்கள் சண்முக விலாசம் மண்டபத்தின் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு கோவிலுக்குள் சென்றனர். இச்சம்பவத்தால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் சண்முக விலாச மண்டபத்தின் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு நிலவியது. கோடை விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்ற 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு வருகை தந்தனர். பாத யாத்திரை பக்தர்களுக்கான தனிப்பாதை அடைக்கப்பட்டிருந்ததால் பக்தர்கள் சண்முக விலாசம் மண்டபத்தின் முன் காத்திருந்தனர். அந்த பாதையில் மற்ற பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் காத்திருந்தும் தங்களுக்கான வாசல் திறக்கப்படாததால் பொறுமை இழந்த பாத யாத்திரை பக்தர்கள் சண்முக விலாசம் மண்டபத்தின் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு கோவிலுக்குள் சென்றனர். இச்சம்பவத்தால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் வளாகத்தில் பரபரப்பு நிலவியது.